ஆண்டவரை கூப்பிடுவோம். அப்பா, எங்கள் மத்தியிலே வாங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய நல் வார்த்தை எங்களை கொடுங்க. உடைய நல்ல வார்த்தை எங்களுக்கு தருவீராக. உடைய நல்ல வார்த்தை எங்கள் மீது பொழிந்தருளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே வாங்க அப்பா, வாங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு, மறவாதே, மறவாதே. பிரியமானவனே, உன் வாக்குமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மகிமையையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும், நல்வார்த்தை எங்களுக்கு அனுப்பும், அடியனை மறையும், நீங்க வெளிப்படுங்க, உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் வெறுமையாக வந்திருக்கிறோம், பல்வேறு போராட்டங்களோடு வந்திருக்கிறோம், பல்வேறு உபத்திரவங்களும் வியாதிகளிலும் கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல வந்தால் இவை எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு, விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை தொடுவீர், நீர் எங்களை குணமாக்குவீர், நீர் எங்களை விடுவித்து மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நிறைவோடு அனுப்ப நீர் வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய பொற்பாதத்தை இறுக பிடித்து நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உம்மை விடுவதில்லை என்று நாங்கள் எங்களை உம்முடைய பாதத்துல எங்களுடைய சிரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், எங்களோடு கூட பேசும்,
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க, கொஞ்சம் பின்னாடி போங்கம்மா. நீதான் கொஞ்சம் பின்னாடி, ஏன்னா எனக்கு நீங்க உங்க முகங்களை பார்க்கணும் நான். ரைட் ரைட். சரி, வேற யாராவது மறைஞ்சிருக்கிறாங்களா? யாரும்? ரைட். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்க கர்த்தர் சித்தம் கொண்டு இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்க இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற வண்ணமான கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ப்படுத்தும். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், உடன் ஊழியர் அவர்களுக்கும், ஊழியருடைய குடும்பம், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பழுகுவீர்கள், பெருகுவீர்கள், தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஹல்லேலூயா. இது ஒரு விசேஷமான கட்டளை. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளில் மிக உன்னதமான ஒரு கட்டளை. நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நாம் அல்லது நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? வெரி குட். எல்லாருமே நேசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. எத்தனை பேரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க? எல்லாரும் கீழ்ப்படுகிறீங்களா? எல்லாரும். உண்மைதானே? எல்லாரும் கீழ்ப்படி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி, எனக்கு இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. எப்படி நாம பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கிறது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி இருக்கிறார். எப்படி நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோம் சொல்லுங்க. தெரியுமா? எப்படி? இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிருக்கா? ரைட். எப்படி பரிசுத்தமாய் ஆசரிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி நீங்க பண்றீங்க? எப்படி நினைக்கணும்? ஆண்டவர் எதை நினைத்து அப்படி சொல்றாரு தெரியுமா? சொல்லுங்க. நான் சொல்ற கேட்கறது புரியுதா? என்னுடைய கேள்வி புரியுதா? அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது கட்டளை. யாருடைய கட்டளை? ஆண்டவருடைய கட்டளை. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னீங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களான்னு கேட்டேன், என்ன சொன்னீங்க? கீழ்ப்படுகிறோம்னு சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க ஆண்டவர் சொன்னாரே, எப்படி சொன்னார் அல்லது நான் எப்படி செய்கிறேன்?
காலையில எழுந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சபைக்கு வந்து என்ன சத்தியத்தை கேட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கீழ்ப்படிஞ்சு. வெரி குட், வெரி குட், சூப்பர், நல்லா சொன்னீங்க. அடுத்தது வேற யாராவது? என்னம்மா? கற்பனைக்கு கீழ்ப்படியணும். வெரி குட். என்ன கற்பனை கீழ்ப்படியணும்? என்ன கற்பனைக்கு கீழ்ப்படியணும்? இப்ப நான் தான் சொன்னேன் 10 கட்டளையில ஒண்ணு எது? என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பது என்பது என்ன? கட்டளைகளில், அந்த 10 கட்டளைகளில் ஒன்று. நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? சரி சரி, யோசிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்னது இப்படின்னு சொல்லி இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது கிளாஸ்ல கேட்டிருக்கீங்களா? எப்ப கேட்கறதா உத்தேசம்? எப்போ கொரோனா வந்துச்சு? 2020 வந்துச்சா? கொரோனா வந்துச்சா? 2020 உலகமே அடைச்சாங்களா? அடைச்சாங்களா? அடைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ண? பரிதாபப்பட்டு மறுபடியும் திறந்து விட்டுக்கிறாரா? மறுபடியும் வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? என்னமா வந்து பார்த்துக்க. ஆமா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு முறை கொரோனா வந்துச்சு, சரி கொஞ்சம் உஷாராயிக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனுமதிச்சு அதை மறுபடியும் எடுத்துக்கினாரு. எத்தனை வருஷம் ஆச்சு கொரோனா வந்து? 5 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறது எப்படின்னு தெரியலண்டா என்ன பொருள், என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்கிட்ட கேட்கணுமா வேணாமா? மாமா என்ன பேசுறீங்க? என்னமா என்னமா என்ன என்ன பேசுறீங்க? என்ன வேணும் உனக்கு சொல்லுமா? தயவு செஞ்சு செய்தி முடிகிற வரைக்கும் யாரும் பக்கத்துல பேசக்கூடாது. நீங்க என்கிட்ட பேசலாம், என்கிட்ட கேள்வி கேட்கலாம். பக்கத்துல மட்டும் என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. ரைட், சொல்லுங்கம்மா. சரி சரி, ரைட், பரவாயில்ல. புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம எவ்வளவு ஆபத்தானவர்களாக இருக்கிறோம், ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம், எவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ரைட்டா? சரி, வாசிங்க 20வது அதிகாரம் 10வது வசனம். அதே யாத்திராகமம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது சொல்லுமா? கரெக்ட் தான், சொல்லுங்க. இப்போ பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக சொன்னார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? செய்யாம யாரெல்லாம் தேடணும்? யாரெல்லாம்? யார் யாரு? அப்ப குமாரத்திகள், நீ எங்கெங்கயோ போறீங்களம்மா, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுல இப்ப உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? உங்க வீட்டுல 3 பேர். யார் யாரு? அம்மா, வீட்டுக்காரு. அம்மா எங்க? வீட்டுக்காரு எங்க? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படியவில்லை என்று பொருள். என்ன பொருள்? கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணேன்? கீழ்ப்படியல. முடிஞ்சது, அவ்வளவுதான். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இங்க வந்துட்டு கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. வாசிங்க மத்தேயு 7:22.
அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. நாங்க இங்க வந்துட்டு நாங்க அல்லேலூயான்னு சொன்னோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. நாங்க ஜெபம் பண்ண ஆண்டவரே. அடுத்தது உமது நாமத்தினாலே அற்புதங்கள் செய்தோம் அல்லவா. அடுத்தது என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். யாரை அறியேன்? யார்? நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை என்ன சொல்லுவாரு? அறியேன். அப்புறம் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். புரிஞ்சுச்சாமா? உங்க பேர் என்னம்மா? ஜெனிஃபர். வெரி குட், சூப்பர். சரி, அடுத்த வசனத்தை வாசி. அடுத்த வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடிக்கு. நல்லா பொறுமையா வாசிங்கம்மா. நான் சொல்லினே வரேன், மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் கால்களை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்க வந்தேன். எத்தனை மணிக்கு வந்தேன்? 9:10 9:15 இங்க வந்துட்டேன். நான் எனக்கு 9:30 மணின்னு சொன்னாரு, அதனால அந்த நேரத்துக்கு வந்துட்டேன். வந்த உடனே உங்க பாஸ்டரை பார்த்து கேட்டேன், உங்க விசுவாசிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, ரைட்டா, யாரெல்லாம் வராங்க, எவ்வளவு பெருசா சபை வளர்ந்து இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? வருவாங்க, வரவும் மாட்டாங்க. வருவாங்க, வரவும் மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, வேற வேலையா போயிருப்பாங்க. நாங்க அவங்கள போய் பார்க்குவோம். எங்க? அவங்க இடத்துக்கே போய் அப்புறமா போய் பார்ப்போம். இதுதான் அவருடைய பதில் எனக்கு. பார்த்துக்குங்க, புரிஞ்சு கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த 2 வசனமும் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், நாம் முதலில் வாசித்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற அந்த வார்த்தைக்கான பதில்களாக இந்த 2 வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப 2 பர்சனாலிட்டிஸ் பைபிள்ல 2 மனிதர்களை நான் உங்கள் முன்பாக வைக்க போகிறேன். ஒருவர் ஆபிரகாம், மற்றொருவர் சவுல் என்னும் ராஜா. இந்த 2 பேரை உங்க முன்பாக வைத்து அவர்கள் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள், அந்த கீழ்ப்படிதலினாலே என்ன பலன் அடைந்தார் ஒருவர், அல்லது மற்றொருவர் அந்த கீழ்ப்படிதல் இல்லாததனால என்ன பலன் அடைந்தார் என்பதை நான் சொல்லி இந்த செய்தியை முடிச்சிருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும் இல்லையா? ஒருவர் கீழ்ப்படிந்தார், ஒருவர் கீழ்ப்படியல. என்னம்மா? ஐயோ, கேட்க கூடாதுமா. தண்ணிய கொண்டாந்து பக்கத்துல கொடுத்துருங்க. தண்ணி பக்கத்துல வச்சிருங்க, பெண்ணுக்கு பக்கத்துல கொடுத்துருங்க. பேசக்கூடாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருவர் கீழ்ப்படிந்தார், ரைட்டா? அவருக்கு என்ன பலன்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம். ஒருவர் கீழ்ப்படியில, அவருடைய பலன் என்ன? இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு மனசுல இருத்திக் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டு முடிவு எடுத்து விட்டு இங்கிருந்து நாம புறப்பட போகிறோம். ரைட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்க முகமா வந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ரைட்டா? சரி, ரைட், பார்க்கலாம். வாசிங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போ. அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றின் மீது அவனை தகன பலியாக பலியிடு என்றார். புரியுதா? என்ன மாதிரி வேலையை கொடுக்கிறார் பாருங்க. அதாவது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல ஈசாக்கு பிறந்தான்? எத்தனை வயசுல? வாசிங்க ஆதியாகமம் 21:5. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? புரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்க இருக்கிறீங்க நீங்கன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட்டா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. தவறு இல்லை, தவறு இல்லை. தயவு செஞ்சு தவறு கிடையாது. தயவு செய்து நாம பரிசுத்த வேத ஆகமத்தை தியானிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தியானிக்கணும். ஒவ்வொருத்தரும் எனக்கு படிக்க தெரியாதுன்னு கூட யாரும் சொல்லக்கூடாது. படிக்க தெரியலன்னா கூட படிக்க முடியும். எப்படி படிக்க முடியும்? அவங்க பிள்ளையோ அவங்க பேர பிள்ளையோ யாரோ ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவரை படிக்க சொல்லி நீங்க கேட்க முடியும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமா. அதனால எனக்கு படிக்க தெரியாதியா, நான் படிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி செய்தால் இப்ப படிக்க தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரே ஆசீர்வாதம் தான். படிக்க தெரியாதவர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம் தெரியுமா? எத்தனை ஆசீர்வாதம்? எத்தனை ஆசீர்வாதம்? 2 ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம்? 2. படிக்க தெரிஞ்சு எனக்கு எத்தனை ஆசீர்வாதம்? 1 ஆசீர்வாதம் தான். ஏன்னா நான் மட்டும் தான் படிக்கிறேன். படிக்க தெரியாதவனுக்கு எத்தனை ஆசீர்வாதம்? இன்னொருத்தரையும் படிக்க, அவனையும் சேர்த்து படிக்க வைக்கிறதுனால அவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, அவனுக்கு கிடையாது. புரிஞ்சுக்குதா? புரிஞ்சுச்சா? ஆமா, புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப 100 வயசுல ஒரு புத்திரன் கிடைக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இப்போ அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும் தெரியுமா? அவர் சொல்லும் போது 15 வயசு இருக்கும். பெரிய பையனா? சின்ன குழந்தைன்னா கூட அப்படியே தூக்கின்னு போயிட்டு பலியிட்டு வந்துடலாம். அது ஒண்ணும் சொல்லாது. அது பாட்டுக்கு பலிப்பீடத்துல வச்சா அமைதியா படுத்துக்கும். ஏன்னா அது குழந்தை, ஒண்ணும் தெரியாது. 16 வயசு குழந்தைய கொண்டு போய் பலியிட முடியுமா? முடியவே முடியாது. நீங்க ஒத்துக்கினாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். இன்னும் என்ன போய் பலியிடுறியா, எப்படி அப்படின்னு கூப்பாடு போடுவான். ஆனா ஆபிரகாமுக்கு அந்த பிள்ளைய தான் என்ன பண்றாரு? பலியிட சொல்லி அனுப்புறாரு. ஆபிரகாம் என்ன செஞ்சான் தெரியுமா? வாசியுங்கள். அதே 22:9 வாசிங்க.
எட்டுல இருந்து வாசி. என் மகனே, தேவன் நமக்கு ஆமா, அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. போதுமா? அவன் எவ்வளவு உஷாராகிறான் பாருங்க. இப்ப அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாரு யாரு? ஆபிரகாம் பலியிட கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த பையன் எவ்வளவு உஷாரா, ஏன்பா நம்ம எதுக்கு போறோம்? பலியிட போறோம், ரைட்டா? பலியிட தானே போறோம். ஆமா, பலியிட போகும்போது, ஆனா நீ கட்டை வச்சுனுக்கிற, நெருப்பு வச்சுனுக்கிற, கத்தி வச்சுனுக்கிற, ஆடு இல்லையே. அவனுக்கு தெரியாது இவர் தான் ஆடுன்னு, அவனுக்கு தெரியாது இவன் தான் ஆடுன்னு. ஏன்னா அவனைதான் வந்து பலியிட போகணும், அவனுக்கு தெரியாது. கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த பையன் உஷாரா கேக்குறான், ஆடு எங்க? அப்போ ஆபிரகாம் சொல்றான், வேற வழியில் என்ன சொல்ல முடியும்? பையன் கிட்ட உன்னதான் பலியிட சொல்ல முடியுமா? பெத்த பிள்ளையாச்சே, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டு போய் என்ன பண்றாரு? வாசிங்க அடுத்தது. இல்ல, 9வது வசனத்தை வாசிங்க. வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறான், கட்டைகளை அடுக்குகிறான். தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மீது கட்டைகளின் மேல் கடத்தினான். அடுத்தது, தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். நாம செய்வோமா? அப்புறம் எப்படி நீங்க இப்பதான் சொன்னீங்க நான் வந்து கீழ்படுகிறேன்னு? இப்பதானே சொன்னீங்க கீழ்படுகிறோன்னு. நான் முடியாதுன்றீங்க. முடியுமா முடியாதா? என்னங்க இது மாத்தி மாத்தி சொல்றீங்க? முதல்ல அதுக்கு தான் கேள்வி கேட்டேன், நீங்க நேசிக்கிறீங்களா? நீங்க ஆமா நீங்க, அதுவும் சத்தமா வேற. ஆமா நாங்கெல்லாம் நேசிக்கிறோம் நீங்க. சரி கீழ்படுகிறீங்களான்னு கேட்டேன், அதுக்கும் ஆமாங்க நாங்க கீழ்படுகிறோம் நீங்க. இப்ப பலியிட சொன்னா பலிட்டுருவீங்களா? பலிட்டுருவியாமா? உன் கல்யாணம் ஆயிடுச்சாமா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம ஒரு கிணத்துல வச்சு இதுல குதினா குச்சிருவான். குதிப்பானா குதிக்க மாட்டானா? கண்டிப்பா குதிப்பான். உங்களை கூப்பிட்டு கிணத்துல குதிக்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்பட மட்டுமா செய்வீங்க? பாஸ்டர் கிட்ட எதுக்கு நான் குதிக்கணும், நீ வேணா குதி, நீ வேணா குதி, நான் எதுக்கு குதிக்கணும்? எனக்கு புள்ள குட்டி இல்லையா? சொல்லுவோமா மாட்டோமா? ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படிதல் என்பது என்ன என்றால் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிவது. புரியுதா? என்ன பண்ணும்? சொல்ல கீழ்ப்பண்ண. என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி கீழ்ப்படிய வேண்டும். என்னை மதுரைக்கு போ என்று சொன்னார். என்ன சொன்னாரு? மதுரைக்கு போனார். எங்க மிஸ்ஸஸ் அங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா 7 வருஷம் அவங்க போனதுக்கு அப்புறம் 7 வருஷம் இங்கதான் இருந்தேன். ஏன்னா ஊழியம் இருந்தது. எனக்கு ஊழியத்தை இங்கதான் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு மதுரை யாருன்னு தெரியாது, இங்கதான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். எனக்கு அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் இங்க இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணாரு, நீ இங்க வேணாம், நீ மதுரைக்கு போன்னு சொன்னார். ஆண்டவரே, என்ன அங்க மதுரையில எல்லாம் பயங்கரமான ஆளாச்சு, நான் போய் என்ன பண்ண போறேன்? இல்ல இல்ல நீ போகணும்னார். நான் போயிட்டேன்.
அங்க போனதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் எங்க போகணும்? ராணிப்பேட்டைக்கு போகணும்னார். என்னங்க இப்பதான் வந்து மதுரைக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன், குடும்பத்தோட இருக்க வச்சிருக்கீங்க, இருந்துருக்கிறேன், என்ன இப்ப என்ன பண்ணிட்டீங்க? ராணிப்பேட்டைக்கு போன்ட்டீங்க. நான் ராணிப்பேட்டைக்கு வந்துட்டேன். புரிஞ்சுதா? கேள்வி கேட்கல. ஏன் ஆண்டவரே, எதுக்கு என்ன போக சொன்னீங்க, எதுக்கு என்ன போற சொல்றீங்க? எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியாது? எனக்கு தெரியாது. அவர் போக சொன்னாரு, போனேன், வான்னு சொல்லிட்டாரு, வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு என் வேலை. இப்ப நாம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறார்? பரிசுத்தமாய் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி இருக்கிறார். நான் எப்படி ஆராதிக்கிறேன்? அவர் சொன்னபடி ஆராதிக்கிறேனா? சொன்னபடி ஆராதிக்கிறோமா? இல்லை. எப்ப ஆராதிக்கிறதா உத்தேசம்? எப்போ முடிவு பண்ணிக்கங்க, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எப்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய போகிறோம்? அவர் சொன்னபடி அந்த 2 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தியானியுங்கள். ஆண்டவர் எப்படி என்னை ஆராதிக்க சொல்லி இருக்கிறாரோ அப்படிதான் நான் ஆராதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் வாசியுங்கள். யாத்திராகமம் 23 21, 22 வசனங்கள். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நாம் யாருமே இந்த வார்த்தையின்படி வாழவில்லை. வாழாத வரையில் நாம் பிரச்சனைகளில் தான் இருப்போம், பிரச்சனைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். வேணா சும்மா அப்படி இருக்கலாம், அப்படி போலாம், அப்படி வரலாம், அப்படி பண்ணலாம், அப்படி இருக்கலாம். இப்ப சூரியன் இருக்கு இல்லையா? சூரியன் காலையில எத்தனை மணிக்கு உதிக்குது? 6 மணிக்கு உதிக்குது. சாயந்தரம் எப்ப அஸ்தமிக்குது? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு அஸ்தமிச்சிருது. அப்புறம் மறுபடியும் உதிக்குதா? 6 மணிக்கு உதிக்குது. மறுபடியும் என்ன பண்ணுது? 6 மணிக்கு அஸ்தமிச்சிருது. இந்த சைக்கிள் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த சைக்கிள்ல நாம வாழ்ந்துக்கிறோம். அந்த சைக்கிள் கேப்ல வாழறோம்னு சொல்றாங்க பாருங்க. சைக்கிள் கேப்ல நாம வாழ்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப நாளைக்கு செல்லாது, வேலைக்கு ஆகாது. ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனி மனிதராக நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நான் அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனா அந்த நேரத்துல எனக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சுங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதெல்லாம் அனுபவமாக நீங்க பார்க்கணும். ஒரு சொந்த உறவுங்க, சொந்த உறவு. பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னுடைய அத்தை மகன் இறந்துட்டான் மெட்ராஸ்ல. ஆனா எனக்கு 7 வார்த்தை பேசுறதுக்கு திமிரில கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆமா. ஆனால் நான் முடியலன்னு சொன்னா முடியாதுங்க, நான் வர முடியாது, சாரி, நான் இங்க ஜெபம் பண்றேன். நாம போய் என்ன உயிரை கொடுக்க போறோம்? நம்ம உயிர் கொடுக்க போறோமா? இல்ல, முடிஞ்சதுதான். ஆறுதல் சொல்லலாம், ஆறுதல் படுத்தலாம், அதெல்லாம் தவறு இல்லை. கண்டிப்பா ஆறுதல், துக்கப்படுகிறவர்களோடு என்ன பண்ணணும்? துக்கப்படணும். சந்தோஷப்படுகிறவர்களோடு நாம் சந்தோஷப்பட வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவர் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நான் விட்டு நான் போனால் நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சவனா மாறுவேனா,
கீழ்ப்படியாதவனா மாறுவேனா? ஆமா. நான் என்ன பண்ணேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் அவர்களுக்காக ஜெபித்து அந்த 7 வார்த்தையை இங்கே இருந்து நான் முடிப்பேன். இன்னொரு முறை அதே ஞாயிற்றுக்கிழமை எங்க குடும்பத்துல என்னுடைய மகள் ஸ்நானம், எப்படின்னா என்னுடைய தம்பி மகள் அவளுடைய நிச்சயதார்த்தம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறாங்க. நான் இவ்வளவு சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமைகளில் வைக்க கூடாது, புரிஞ்சு கொள்ளுங்க. கேட்கல, வச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க. சாரி, என்னால வர முடியாது, ஏன்னா எனக்கு ஆராதனை இருக்கு, அதுவும் அன்னைக்கு பார்த்து பள்ளிப்பட்டில வச்சிருக்கு, நான் முடிச்சிட்டு வேணா வருவேன். போயிட்டேன். இதுதான் யதார்த்தம், இதுதான் வார்த்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஐயோ, என் குடும்பம் ஆச்சு, என் சூழ்நிலையாச்சு, அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் அடுத்தது. ஆண்டவர்கிட்ட அதுகிட்ட சொல்லி, ஆண்டவரே என்னை காப்பாத்துனா காப்பாத்துவார். ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி மீள்றது? இப்ப நான் குடும்பத்துல இருந்துட்டு நான் எப்படி அதை எதிர்த்து செய்ய வேண்டியது? செய்தால் எனக்கு என்ன நடக்கும்? அவங்க என்ன பேசுவாங்க? என்னை குடும்பத்தை விட்டு விலக்கிடுவாங்க. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நான் இல்லை. கரெக்டா? சொல்ல முடியும். அந்த பணியை அவர் ஏத்துக்குவார், ஏத்துக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இனி ஒருபோதும் இந்த காரியத்துல நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். சரி, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். இப்படி செய்யறதுனால என்ன பலன்? ஆபிரகாமுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? இப்ப இப்படி செஞ்சாரு, அவர் பையனை கொண்டு பலியிட சொன்னாரு, பலியிட்டான். ஆனா பலியிட்டாரா ஆபிரகாம்? பலியிடவில்லை. கையை ஓங்கும் போது என்ன சொல்றாரு? தேவதூதர், வாசிங்க, அந்த வசனத்தை வாசிருங்க. வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளை ஆண்டான் மேல் நீ கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்து விடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. ஆமா, இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. எப்ப சொல்றாரு தெரியுமா அந்த வார்த்தைய? என்ன வார்த்தை சொன்னாரு ஆண்டவரு? எப்ப சொல்றாரு? வெட்டும்போது சொல்றாரு. அப்ப என்ன வயசு அவனுக்கு? ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருக்கும்? வெரி குட், 116 வயசு இருக்குமா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. 116வது வயசுல ஆண்டவர் அவனை பார்த்து நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறார். ஆனா அவர் எப்ப பயப்பட ஆரம்பிச்சார் தெரியுமா? ஆபிரகாம் எப்பொழுது பயப்பட ஆரம்பிச்சார் தெரியுமா? வாசியுங்கள், 12 ஆதியாகமம் 12 4வது வசனம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப சொன்னபடி புறப்பட்டு போனான்னா பயந்து தானே போனான், கீழ்ப்படிஞ்சு தானே போனான். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? பயந்து கீழ்ப்படிஞ்சு அன்பு பாராட்டி நேசித்து அப்படித்தானே போனான். அப்ப என்ன வயசு அவனுக்கு? அங்க வாசிங்க தொடர்ந்து. லோத்து அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது இப்ப ஆண்டவர் எப்ப சொல்லியிருக்கணும்? எப்ப சொல்லியிருக்கணும்? நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? எப்ப சொல்லியிருக்கணும்? 75வது வயசுல சொல்லியிருக்கணும். ஏன் அப்படின்னா முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமா, எப்ப சொன்னாரு? 75வது வயசுல சொன்னாரு. அப்ப சொன்ன மாதிரி போனானா? போனான். அப்ப சொல்லியிருக்கணுமா ஆண்டவரு? சொல்லி இருக்கணுமா? சொல்லி இருக்க கூடாதா? சொல்லி இருக்கணும். ஆனா எப்ப சொல்றாரு பாத்தீங்களா?
எப்ப சொன்னார் பாத்தீங்களா? எப்ப சொன்னாரு? புத்திரனை பலியிட சொல்றாரு, அவனை சோதிக்கிறார், அவன் கீழ்ப்படுகிறானா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்று பார்க்கிறார். அவன் கீழ்ப்படிந்தான். அப்பொழுது சொல்கிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப இவ்வளவு நீங்க முதல்ல சொன்னீங்க பாரு, நான் பயப்படுறேன், நான் நேசிக்கிறேன். இல்லவே இல்லை. நீங்க சொன்னீங்களா? நான் கீழ்ப்படுகிறேன், நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க. எதுவுமே கிடையாது. கரெக்டாமா? கரெக்ட். சரி, வாசிங்க. அதே 22:16 இருந்து வாசிங்க. ஆ 16 வசனம் 16 இருந்து வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடியால், இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணி, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை வாசிங்க. நீரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். போதுமா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பத்தியா? அப்புறம் ரைட், அடுத்த இடத்துக்கு வாங்க. அதே 12, 2, 3 வசனங்களை வாசிங்க. பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கவனிச்சுக்கங்க, அந்த பெருமை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்பொழுது? எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தால். எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தா உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை புரிந்து கொள்ளுங்கள். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அடுத்தது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்தது, உன் நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி மனசுல பதிஞ்சு வச்சுக்கங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வெளியாளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களை பார்த்து, ஐயா ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா, உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்யறாங்க, உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க இல்லையா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் நலம் விரும்பியாக இருக்கிறார்கள். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்யறார் சொல்லி பாருங்க, அவர்களை ஆசீர்வதிப்பார். யார் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. உன்னை சபிக்கிறவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் எவ்வளவு விசேஷங்களை இழந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இழந்திருக்கிறேனா? நான் என்னுடைய வாழ்க்கையில் இழந்திருக்கிறேன். ஏன்? நான் கீழ்ப்படியவில்லை. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்னபடி நான் செய்யவில்லை. நான் செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிப்பார். அவர்கள் என்னை சபித்தால் அவர்களை வேறறுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். சரி, இது ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனால் வந்த ஆசீர்வாதம். நாம கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும் என்பதை பார்த்துக்கலாம். இப்ப கீழ்ப்படியாமற் போன சவுல், கீழ்ப்படியாமல் போன சவுலை பத்தி பார்க்கலாம். வாங்க, 1 சாமுவேல் 9வது வசனம், 9வது அதிகாரம், 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 15, 16 வசனங்கள். ஒரு நாள் முன்னே கர்த்தர் காது கேட்க நாளை
இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். என் ஜனத்தை பெலிஸ்தரின் கையில் இருந்து நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன். ஆமா, ரைட்டா? இப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜனங்கள் கேட்கிறார். அப்ப ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட விஷயத்தை சாமுவேலுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறாரு. ஒரு மனுஷனை உன்கிட்ட வர அனுப்புவோம்பா, அவனை நீ என்ன பண்ணு, அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணு, ஆயத்தமாக இரு என்று சொல்லிவிட்டார். இப்ப அந்த மனுஷனை எப்படி அனுப்புறாருன்னு பாருங்க. அதே 9வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. ஒரு குமாரன் இருந்தான், அவனை பார்க்கிலும் எல்லா ஜனங்களும் அவன் தோள்களுக்கு கீழாகத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அடுத்தது சவுலின் தகப்பனாகிய தம்பி கீசனுடைய கழுதைகள் பாத்துங்க எப்படி எல்லாம் ஆரம்பிக்குது பாருங்க. இப்ப எப்படி எல்லாம் ஆரம்பிக்குது பாருங்க சூழ்நிலை. கீசனுடைய கழுதை என்ன ஆயிடுச்சு, காணாம போச்சு. அடுத்தது ஆகையால் நீ வேலைக்காரரின் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட. ஆமா, இப்போ அவன் வீட்டுல கழுதை காணாம போச்சு. அப்ப என்ன பண்றான், அவங்க தகப்பன் அந்த பையனை கழுதையை தேட போய் தேடிட்டு வாப்பா அப்படின்னு அந்த பையனை அனுப்புறான். அந்த பையன் வாலிபன் போகிறான். போய் அந்த ஊரெல்லாம் சுத்தி கடைசியில எங்க வந்து நிக்கிறான், சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். புரியுதா? எப்படி நடத்துகிறார் பாரு ஆண்டவர், ரைட்டா? அப்படி நடத்தி அவன் அங்க வந்த உடனே ஆண்டவர் அடுத்த வசனம் 17வது வசனத்தை வாசிங்க. சவுலை கண்ட போது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே, இவன் தான் என் ஜனத்தை. ஆமா, பாத்தியா? முதல்ல ஆண்டவர் அவனுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அவனையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு சாமுவேல் கிட்ட. அப்ப ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, இவன் தான்ப்பா, இவனை தான் நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சரி, வாசிங்க 10:1. சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து, அப்படி ஓகேவா? இப்ப அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ண உடனே அவன் என்ன சொல்றான், 8வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும். இப்ப புரியுதா? இப்ப ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டார். சாமுவேலை வச்சு அவனுக்கு அபிஷேகமும் பண்ண வச்சுட்டாரு. அபிஷேகம் பண்ண சாமுவேலுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. என்ன கட்டளை? சர்வாங்க தகன பலியும் அடுத்தது சமாதான பலியை செலுத்துறதுக்கு நான் அங்க வருவேன். எங்க வருவேன்? உன்னுடைய இடத்துக்கு வருவேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். 7 நாளைக்கு நீ பொறுமையாய் காத்திரு. புரிந்து கொள்ளுங்கள். இப்ப வாசிங்க.
இல்ல 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 13 8ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 13வது அதிகாரம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி செலுத்தினான். அடுத்தது அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ வந்தான். சவுல் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் இப்போ 13ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனாய். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அடுத்தது இப்பொழுதோ உன் ராஜ்யபாரம் போதுமா? என்ன புரிஞ்சு கொள்ளுங்க, எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஒரே ஒரு காரியம். சாமுவேல் என்ன சொல்றான்? நீ போய் காத்திருப்பா, நான் வந்து பலி செலுத்துறேன். ரைட்டா? நான் வந்து பலி செலுத்தி நீ உன்னுடைய காரியங்களை செய்யறதுக்கு நான் சொல்றேன், காத்திருன்றான். இவனும் காத்திருந்தான். கொஞ்சம் தாமதம். அவன் என்ன பண்றான்? உடனே அந்த பலியை செலுத்துகிறான். செலுத்தின மாத்திரத்திலேயே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சவுல் என்பவன் இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் ராஜா. அதை தெரிந்தெடுத்தவர் யார்? கர்த்தர். ஆனா அதே கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு? 14ஆம் வசனத்தை வாசிங்க. 13 போதுமா? புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியம், சின்ன விஷயம்தான். ரொம்ப பெரிய தொடர்ந்து செஞ்சு பண்ணல. நிறைய விஷயங்களை செஞ்சு மன்னிச்சிங்க ஆண்டவரே, செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிச்சிரு அப்படிலாம் கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தையின்படி நடக்கல. அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டாரு? நீ வெளியே போயிடணும், இடத்த காலி பண்ணிடு, இன்னொருத்தர் ரெடி ஆகுறான், அவன் பார்த்துக்குவான். புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நாம நினைக்கிற மாதிரி அவர் அன்பு பாராட்டுகிறவர் தான். நம்ம ஒரு பழமொழி சொல்லணும் தெரியுமா? அணைக்கிற கை தான் அடிக்கும். அணைக்கிற கையை அடிக்கும். அடிக்கிற கை அணைக்கும், அணைக்கிற கை ஆமா. சொல்றோமா இல்லையா? அதுதான் ஆண்டவர். இவ்வளவு நாள் எப்படி நீங்க இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இனி எப்படி இருக்க போகிறீங்க என்பது உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. நீங்க பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது இப்ப இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறாரு அவனுக்கு. இன்னொரு சான்ஸ் என்ன கொடுக்கிறாரு? வாசிங்க. 15, 2, 3 வசனங்கள். 15வது அதிகாரம் என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல்
இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். ஆமா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கிறார் அவனுக்கு. சரி, இது ஆபத்து தான், ஆனா உன்னை தள்ளிட்டாரு, இருந்தாலும் என்ன பண்ற, நீ ராஜா வாயிட்டு, நீ போய் இந்த வேலையை செய் அப்படின்றான். அவன் என்ன பண்றான் பாருங்க, 8-9 வசனங்களை வாசிங்க. அமலேக்கியர் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமா, இப்ப அவன் போய் ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாரையும் அழிக்க சொன்னார், ரைட்டா? இவர் என்ன பண்றாரு, போயிட்டு முதல் தரமா நல்ல கொழுகொன்று இருக்க ஆடு மாடு எல்லாம் என்ன பண்றான், ஒரு பக்கமா வச்சுட்டு வத்தல் தொத்தல் எல்லாம் என்ன பண்ணிடுறான், அழிச்சு போட்டுறான், ரைட்டா? இது ஆண்டவருக்கு தெரியுதா? இப்ப வாசிங்க 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. போதுமா? பாத்தீங்களா? சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடைசியில அவனுடைய நிலை என்னன்னு பார்க்கலாம், அவனுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். சீக்கிரமா முடிக்கிறேன், ஒரு நிமிஷம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப அவனுடைய நிலையை பார்க்கலாம். வாசியுங்கள் 28:16 இருந்து வாசிங்க. கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதிற்கு கொடுத்து விட்டார். புரிஞ்சு கொள்ளுங்க. கீழ்ப்படியலனா என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், ரைட்டா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருடைய கோபத்தின் உக்கிரகத்தை கேட்க தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். அடுத்தது, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பார்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப ஒரு குடும்பத்தையே கருவறுத்துட்டாரா? ஒரு குடும்பத்தையே கருவறுத்துட்டாரா? புரிஞ்சு கொள்ளுங்க. விளையாட்டு கிடையாது. ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணக்கூடாது, விளையாடவே கூடாது. இப்ப இன்னொரு விசேஷத்தை பார்க்கலாம். இந்த யோனத்தான், அந்த சவுலுடைய பையன், அவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். அவனுடைய நிலையை பாருங்க. 2 சாமுவேல் 4:4. போதுமா? அவன் குடும்பமே அழிந்து போனது, அவனுக்கும் முடமாயிடுச்சு. எப்படி? அந்த அவசரத்துல அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஓடும் போது அவசரத்துல கால் தடுக்கி விழுந்ததால அந்த சின்ன பையனும் என்ன ஆயிடுச்சு, முடவன் ஆயிட்டான்.
இப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் ஆண்டவரை தேட வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்கு, வசனத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம எதை தேடி படிப்போம்? ஆசீர்வாதம். நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ போயிட்டு வா, இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வா, நாளைக்கு வரலன்னா நாளைக்கு வா, நாளைக்கு வரலாம் அடுத்த வாரம் வா, அடுத்த வாரம் வரலாம் அடுத்த வருஷம் கூட வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி அல்ல, அப்படி ஊழியம் செய்யக்கூடாது, நாமும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் என்றால் நான் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. நான் எதுக்காக ஆலயத்திற்கு வர்றேன் தெரியுமா உங்களுக்கு? எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. எதற்கு கீழ்ப்படியணும்? எதற்கு கீழ்ப்படியணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்? அவருடைய வார்த்தைக்கு. சரி, அவருடைய வார்த்தைக்கு எதுக்கு கீழ்ப்படியணும்? ஆசீர்வாதம் பெறறதுக்கு. சரி, ஓகே. ஆசீர்வாதம் பெற்று என்ன பண்ண போறீங்க? இல்லையா? நீங்க சொன்னதே ஒருத்தர் ஆசீர்வாதம் பெற்று என்ன பண்ண போறீங்க? எதுக்கு ஆசீர்வாதம் பெறணும்? தெரியல பத்தியா? நாம எங்க நிக்கிறோம்? அப்படியே ஒரு இடம் போய் அப்படியே நின்றுறோம். அப்படி அல்ல, நாம முழுசு முடிக்கணும். எதற்கு ஆசீர்வாதம் பெறுகிறோம்? எதற்கு ஆசீர்வாதம் பெறுகிறோம் என்றால், நான் ஆண்டவருடைய ஜனமாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய ஜனமாக நான் மாற வேண்டும். எதற்காக ஆண்டவருடைய ஜனமாக மாற வேண்டும் என்றால், நான் நித்தியமாய் வாழ வேண்டும். நான் நித்தியமாக அவருடைய ராஜ்யத்திலே வாழ வேண்டும். இந்த பூமியை தேவனுடைய ராஜ்யமாக மாற்ற வேண்டும். ரைட்டா? கரெக்டா? அப்போ இந்த பூமியை நான் தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றி அந்த ராஜ்யத்துல நான் நித்தியமாக ஆண்டவரோடு வாழ வேண்டும். கரெக்டா? அப்போ இதற்காக தான் நான் ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏதோ காலம் போனா போதும், என் வாழ்க்கை ஓடினா போதும், என் காலத்தை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். ஆண்டவர் நம்மை மரிக்கிறதற்காக படைக்கவில்லை. நீங்க மரிக்கிறதுக்காக படைக்கப்பட்டீர்களா? இல்லை, காலாகாலமாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டீர்கள். ஆதாமை எப்படி படைச்சாருனாக்கா, அவனுக்கு என்னமா ஆதாமை எதுக்கு படைச்சாரு? அவன் காலாகாலமாக வாழ்வதற்காக படைத்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசி அந்த வசனங்களை வாசிங்க, முடிக்கலாம். அடுத்தது நீங்க பாத்துக்கங்க, இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்பதை உங்கள் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ரைட், இப்ப வாசிங்க 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. இல்ல, அங்கிருந்து வேண்டாம், 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, எங்கே இருக்கிறாய் கேட்டாரா? இப்ப நம்மளையும் அப்படிதான் கேட்பாரு, நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிறமா? என் மகனே ஜெனிஃபர் எங்க இருக்கிற கேட்பாரா? கண்டிப்பா கேட்பார். ஜெனிஃபர் நீ எங்க இருக்கிற? இப்ப நீ பதில் சொல்லணும். இப்ப சொல்லு, வாசி அடுத்தது. அதற்கு ஜெனிஃபர் கேட்டு பயந்து, அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? போதுமா? நீ புசிக்க வேணாம் நான் உனக்கு சொன்னா, நீ புசிச்சியா? அப்ப கீழ்படியாம போனியா? அப்ப அதனால உனக்கு அந்த பிரச்சனை. கரெக்டா? வாசி அடுத்தது. அதற்கு ஆதாம் எனக்கு கொடுத்தால் நான் புசிச்சேன். இப்ப என்ன பண்றான்? இன்னொருத்தனுக்கு சாக்கு சொல்றான். அவனுக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான் அவருக்கு துணையை கொடுத்தாரு இல்லையா? ஒரு துணை எதுக்கு ஏற்படுத்தினாரு? உனக்கு துணை, ஏற்ற துணை. ஆனா இவன் என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்றான், நீங்க கொடுத்தீங்களே
இல்ல அங்க போய் சொல்றது. நீங்க கொடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த அம்மா எனக்கு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அவங்க எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். நீ என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் வானான்னு சொன்னாரு, ஏன் சாப்பிட்ட, நீ சாப்பிடக்கூடாதுன்னு அந்த அம்மாவை கேட்டிருக்கணும். இவர் அதை இல்ல, இவர் வாங்கி சாப்பிட்டு இவர் அந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் சொல்றாரு. நீங்க கொடுத்தீங்க பாருங்க, அந்த அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். புரியுதுங்களா? அடுத்தது வாசிங்க. நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். பாத்தீங்களா, யாரும் அவங்க தப்ப ஒத்துக்கவே இல்லை. அவங்க இன்னொருத்தர் மேல பழிய போட்டு போறாங்க. சர்ப்பம் என்ன வஞ்சிச்சுன்னு சொல்ற. ரைட், அடுத்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். மண்ணை தின்பாய். அடுத்தது, வித்துக்கும் ஆமா. இப்ப நம்ம பாம்பை பார்த்தா என்ன பண்றோம்? பாம்பை பார்த்தா என்ன பண்றோம்? தலையை தான் நசுக்கிறோம். ஆமா தானே? தலையை நசுக்கணும்ன்றோம் இல்லையா? அதுதான் பண்றோம். அது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது, அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். எப்ப வந்துச்சு தெரியுமா இது? இது எப்ப வந்துச்சு தெரியுமா? ஏன் வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு பிரசவம் எப்படி பண்றாங்க? அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? எல்லா ஸ்திரீகளும் என்ன பண்றாங்க தெரியுமா? சிசேரியனுக்கு போயிட்டாங்க. ஆப்ஷன். அவர் ஒரு காரியத்துக்கு அதை வச்சிருந்தா அவர் என்ன சொல்றாரு? உன் வேதனையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எதற்காக வந்தது? கீழ்ப்படிதல் இல்லாததனால் வந்த விஷயத்த இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம்? சிசேரியன் அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் உறவே இல்லை. கீழ்ப்படிதா பிள்ளைக்கு? பிள்ளை அம்மாவை நேசிக்குதா? அம்மாவை கீழ்ப்படிதா? அம்மாவை கடைசி காலம் வரைக்கும் காப்பாத்துதா? நீ போ சொல்லுதா? ஏன்னு பாத்துக்குங்க. இதெல்லாம் இதனுடைய வினை எங்க வருதுன்னு பாத்துங்க. ரைட், அடுத்தது. இப்ப ஆதாமு கிட்ட வராரு. உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால் பூமியில் உன் நிமித்தம், ஆமா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அடுத்தது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நீ பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். எவ்வளவு விஷயம் நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவர் அவனுக்கு இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னாரு, அவன் அந்த பழத்தை சாப்பிட்டான், முடிஞ்சது கதை. இப்பொழுது ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழுப்பி நில்லுங்க. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு எப்படியெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிற என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு உணர்த்துங்க. நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே, நீங்க ஒரு திட்டத்திற்காக என்னை உருவாக்கி இருக்கிறீங்க, எனக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, என்ன இந்த இரும்பேடு பகுதியில வச்சிருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப அந்த நோக்கம் நான் கண்டுக்காமையே இருக்கிறேன். நான் யோசிக்கிறதெல்லாம் என்ன? என் வாழ்க்கை,
என்னுடைய குடும்பம், என்னுடைய சூழ்நிலை, அடுத்த வேளை சாப்பாடு, இப்படியே யோசிச்சிருக்கிறேன். நீங்க அதுக்காகவா என்னை உருவாக்குனீங்க? இல்ல, பெரிய காரியங்களை செய்ய என்னை உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனா நான் இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கவும் இல்லை, நான் உணர்ந்து கொள்ளவும் இல்லை. நான் வருவேன், 1 மணி நேரம் உட்காருவேன், ஆலயத்துல போயிடுவேன், பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், காணிக்கை கொடுப்பேன், என் வேலை முடிஞ்சதுன்னு நான் போயிடுவேன். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நான் ஒரு நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகளை நான் உருவாக்கினேன், என்னுடைய மக்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு அவனுடைய நோக்கம் தெரியவில்லை. ஏதோ அவர்களால முடிஞ்சது, அவர்களால தெரிஞ்சதை செய்யறாங்க. வாசிங்க, உபாகமம் 12:8. 12:8. அவரவர் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கிறோம்னா, என் புத்திக்கு என்ன எட்டுச்சோ அதைதான் நான் செஞ்சிருக்கிறேன், அதான் சரின்னு நான் நினைச்சிருக்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் இதை செஞ்சா போதும், இதை நான் செஞ்சா போதும், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், என் வேலை அவ்வளவுதான், என்னால முடியாது அப்படின்னு நாம் நினைச்சு நாம நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். நீ அந்த நோக்கத்தின் பாதையில் என்னை பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது, இவ்வளவு பெரிய விசேஷங்கள் இருக்கிறது. தயவு செய்து நேரத்தை வீணடிக்காதீங்க, நேரம் வீணடிக்காதீங்க. காலம் பொன் போன்றது. மீண்டும் கொரோனா வரப்போகிறது, மீண்டும் ஒரு அடைப்பு வந்தால் என்ன ஆவது நம்முடைய நிலைமை? முன்னாடி வந்த கொரோனாவில எவ்வளவு பேர் செத்தாங்க தெரியுமா? 45,50,000 மக்கள் மரித்தார்கள். அதாவது 46 லட்சம் பேர், 46 லட்சம் பேர் மரித்தார்கள் 20ல. ஆனா அரசாங்கத்தினுடைய கணக்கு 5 லட்சம் மட்டும்தான். எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? இவ்வளவு டிஃபரன்ஸ். 5 லட்சம் தான் கணக்கு சொல்றான் கவர்மெண்ட். ஆனால் உண்மையில் நடந்தது, இந்தியாவில் மட்டும் 46 லட்சம் பேர் மரித்தார்கள். எப்படி மரித்தார்கள்? எல்லாரையும் தூக்கி தூக்கி போட்டாங்க. உறவுக்காரங்க போய் அழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்க்க முடியாது. யாரோ வந்தாங்க, 4 பேர் தூக்குனாங்க, பள்ளம் வெட்டினாங்க, மூடிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படித்தான் ஊழியர்களுக்கும் நடந்தது. புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஏன் அனுமதிச்சாரு? எதற்காக அனுமதித்தார்? பெரிய விஷயம் இருக்கிறது, அதற்கான பதிலும் இதுல இருக்கு. தயவு செய்து தேடி வாசிங்க, ஒப்பு கொடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வெறுமனே ஆசீர்வாதத்திற்காக மட்டும் வராதீங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய கணவரோடு பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க, உங்களுடைய உறவுகளோடு கூட பேசுங்க. ஆண்டவர் இந்த நாட்டை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இந்த உலகத்தை ரட்சிக்குள் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார், இந்த தேசத்துல ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனோ நாமோ யாரோ ஆட்சி செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில்
பாதமினிலே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோ அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தர்